வணக்கம். நீங்க பார்த்திருக்கிறது AppTipsTamil சேனல். என்னோட பேர் கிருஷ்ணகுமார். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற அப்ளிகேஷன் Shazam. Shazam அப்ளிகேஷன் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி Shazam அப்ளிகேஷன் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்குவோம். இப்ப வாட்ஸ்அப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் இல்ல யூடியூப் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வீடியோ பாக்குறீங்க. அதுல வர வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவில இருந்து எடுத்ததா இருக்கும். அதுல பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்ணிருக்க மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு மூவில இருந்து எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த மியூசிக் கேட்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தோணும். ஆனா அந்த சாங்கோட நேம் வந்து உங்களுக்கு வந்து டக்குன்னு ஞாபகம் வராது. யோசிச்சு பார்த்துப்பீங்க அது என்ன சாங்கு எந்த படத்துல இருக்கிறதுன்னு. எனக்கு இந்த மாதிரி பல தடவை நடந்திருக்கு. இந்த ஆப் இருந்தா போதுங்க, இந்த மாதிரி குழப்பமே வராதுங்க. ஏன்னா இந்த ஆப்ல நீங்க எந்த ஒரு மியூசிக் வந்து பிளே பண்ணி காட்டினாலுமே அந்த மியூசிக் வந்து எந்த சாங்ல இருக்கு, எந்த படத்துல இருக்கு, இந்த மாதிரி இந்த ஆப்பே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலையும் எடுத்து கொடுங்க. இந்த Shazam ஆப் பாத்தீங்கன்னா Shazam என்டர்டைன்மெண்ட் கம்பெனி வந்து உருவாக்கியிருக்காங்க. 2002ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுவும் ஆண்ட்ராய்டு ஐவைஸ் இந்த ஸ்மார்ட் போனே இல்லாத காலத்துல எப்படி இந்த Shazam வந்து யூசர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஸ்மார்ட் போனுக்கு முன்னாடி மட்டும் எல்லாம் ஃபீச்சர் போன் இருந்துச்சு பாத்தீங்களா. அந்த ஃபீச்சர் போன்ல ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு எந்த மியூசிக்கை ஃபைண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக்கை பிளே பண்ணிட்டீங்கன்னா அந்த கால் கட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு Shazamல இருந்து ஒரு எஸ்எம்எஸ் வருங்க. அந்த எஸ்எம்எஸ்ல இந்த மியூசிக் வந்து எந்த சாங்ல இருக்கு, எந்த மூவில இருக்கு, எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போன் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்குமே அவங்க மொபைல் ஆப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ வந்து அவங்க ஸ்மார்ட் வாட்சுக்குமே இந்த ஆப் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஆப் 2018ல ஆப்பிள் கம்பெனி வாங்கிட்டாங்க. இவ்வளவு ஃபீச்சர்ஸ் கொடுக்குற இந்த ஆப் வந்து நீங்க ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ஆப்ல ஆடும் வராதுங்க. இந்த Shazam ஆப்பை எப்படி பயன்படுத்தணும்னு அடுத்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Shazam ஆப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நடுவில் பட்டன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இப்போ நீங்க ஏதாவது ஒரு மியூசிக் வந்து எந்த சாங்ல இருக்கிறது, எந்த படத்துல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மியூசிக்கை பிளே பண்ணிட்டு இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க. இந்த ஆப்பே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த மியூசிக் எந்த சாங்ல இருக்கு, எந்த மூவில இருக்குன்றதை கண்டுபிடிச்சு சொல்லும். இப்போ நான் இன்னொரு போன்ல ஒரு மியூசிக்கை பிளே பண்றேன். இப்போ இந்த ஆப்பே கரெக்டா கண்டுபிடிச்சு சொல்ல பாருங்க. இந்த Shazam ஆப்பே அந்த மியூசிக்கை வச்சு என்ன பாட்டுன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிருச்சு. இதில் கீழே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இந்த பாட்டை வந்து நீங்கள் ஆப்பிள் மியூசிக் இல்லைனா ஸ்பாட்டிஃபை இல்லைனா கூகுள் ப்ளே மியூசிக்கில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி மேலே பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பாட்டோட வரிகள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து பார்த்துக்கலாம். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வீடியோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டோட ஃபுல் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா இதை கிளிக் பண்ணி நீங்கள் யூடியூப்ல வீடியோ பார்த்துக்கலாம். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்னு சொல்லி இந்த பாட்டை யார் உருவாக்குனாங்க அவங்களோட பேரை கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா பாப்அப்னு சொல்லி இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ஆப்ஷன் மூலமாக இப்போ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க இல்லை யூடியூப்ல ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அதில் பேக்ரவுண்டில் வர மியூசிக் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த பாப்அப் ஆப்ஷன் மூலமாக நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாங்க. அந்த பாப்அப் ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த ஆப்பில் மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் சொல்லி ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்அப் Shazam சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பாப்அப் ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பபுள் மாதிரி வந்துருங்க. உங்களுக்கு எந்த மியூசிக்கை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மியூசிக் ப்ளே ஆகும்போது இந்த பபுளை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லும். இப்போ பாருங்களேன். இந்த மாதிரி இந்த ஆப்பே உங்களுக்கு கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்க. இதாங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட். நீங்கள் இன்னும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். இதாங்க நம்மளோட அக்கௌண்ட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த Shazam ஆப்பில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி இதில் ஏதாவது ஒரு சாங்கை நீங்கள் சர்ச் பண்ணி அந்த பாட்டோட வரிகள், அந்த பாட்டை யார் உருவாக்குறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாங்க. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்னென்ன சாங்லாம் சர்ச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க உங்கள் அக்கௌண்ட்டில். நீங்கள் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஆப்பிள் மியூசிக் அக்கௌண்ட்டை இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ஸ்பாட்டிஃபை யூஸ் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் இதில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா டார்க் தீம் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ண சாங்ஸ் எல்லாம் இங்கே வந்து பார்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா மேலே ரைட் கார்னரில் சார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த சார்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் எந்த சாங் வந்து அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் பற்றின வீடியோ வேணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பண்ணுறோம். இல்லை வேற ஏதாவது ஒரு டெக்னாலஜி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் அந்த டெக்னாலஜி நேமையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ பண்ணுறோம். நீங்க இன்னும் AppTipsTamil சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி கெட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போனா தான் நாங்கள் போகிற வீடியோஸ் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க இன்னும் AppTipsTamil சேனலை Facebook, Twitter, Instagram, Telegramல ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸ் அங்கேயும் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.